வணக்கம். ஒஸ்லோ ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயம் அடியவர்களே, நாளைய தினம் ஒரு உன்னதமான திருநாள் என்று சொன்னால் மிகையாகாது. 11/2/2025 செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கே உகந்ததாகிய தைப்பூசம். பெருமானுடைய இந்த நிகழ்வுகளை முன்னிட்டு காலையிலே 10 மணி தொடக்கம் 3 மணி வரைக்கும் ஆலயம் திறந்திருக்கும். மதியம் விசேட பூஜைகள், வழிபாடுகள், திருவமுது பூஜித்தலாகிய அன்னதான நிகழ்வோடு இளைய சமுதாயத்திற்கு வித்திடுகின்ற, ஏடு தொடக்குகின்ற என்கின்ற வித்தியாரம்ப நிகழ்வு, சோரோட்டுகின்ற அன்னப்பிராசன நிகழ்வுகள் சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. இது காலையிலே இடம்பெறுகின்ற வேளையிலே மாலை விசேட நிகழ்வாக முருகப்பெருமானை அன்னதான கந்தனாக, காவடி கந்தனாக, அலங்கார கந்தனாக வழிபடுகின்ற இந்த நிகழ்வுகளிலே, வளமைகளிலே நாளைய தினம் பால் அபிடேக கந்தனாக வழிபடுவது உன்னதமானது, சிறப்பானது. வேண்டுவோர்க்கு வேண்டுகின்ற வரங்களை எல்லாம் அருளுகின்ற கலியுக கந்தனாகிய முருகப்பெருமானுக்கு பாலினாலே அபிடேகம் செய்கின்ற பால்குடப்பவனி நாளை மாலை இடம்பெற இருக்கின்றது. 5 மணிக்கு ஆணடியவர்கள், பெண்ணடியவர்கள், வளர்ந்தவர்கள், பணக்காரர், ஏழை, இந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அடியவர்கள் என்கின்ற எண்ணத்தோடு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கையிலே பால்குடமேந்தி ஆலயத்தை வருகதந்து முருகப்பெருமானுக்கு நேர்த்தி அபிடேகம் செய்கின்ற சிறப்பான நிகழ்வு நாளைய தினம் இடம்பெறுவதற்கு திருவருள் கூடியுள்ளது. இந்த பால் அபிடேகத்தோடு சேர்ந்து அந்த அபிடேகம் செய்கின்ற அந்த திருவருள் மிகுந்ததாகிய ஏதனம், அந்த பாத்திரமானது எம்பெருமானுடைய பிரசாதமாக அடியவர்களுக்கு வீடுக்கு எடுத்து செல்லுவதற்கு வழங்கப்படும் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியோடு பால்குடப்பவனியை தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு அபிடேக ஆராதனைகள், விசேட பூஜை வழிபாடுகள், வண்ண வண்ண பூக்களினாலும் பூ மாலைகளினாலும் அலங்கரிக்கப்பட்ட வள்ளி தெய்வானையோடு உடனுரைகின்ற முருகப்பெருமானுக்கு வசந்த மண்டப பூஜையோடு முருகன் மயிலேறி வீதியுலா வருகதந்து அடியவர்களுக்கு அருள் பாலிக்கின்ற நிகழ்வும் இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு அனைவரையும், முக்கியமாக பால்குடப்பவனிக்கு அனைவரையும் வருக வருக என்று ஆலயம் சார்ந்து வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். நன்றி. முருகப்பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஆகும்.